வெர்ஜின் பசங்க சாபவங்கள சும்மா வளர்றீ. அனைவருக்கும் வணக்கம். என் அன்பிற்குரிய பாரதிராஜா சாருக்கு வணக்கம். என்னோட கொலீக் இமானுக்கு வணக்கம். என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நவீன், அப்புறம் எங்கள் எடிட்டர் ரூபன். சாதாரணமாக பேசினாலே ரொம்ப லேகாக இருக்குமா, எடிட் பண்ணிடலாம் அப்படின்வாரு, வெட்டி சதைச்சிருவார். ஃபஸ்ட்டு சுசீந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் கம்பெனி திருப்பி ஒரு நியூ டெபியூட்டன் டைரக்டர் லான்ச் பண்ணுறாரு. எனக்கு டெபியூட்டன் டைரக்டர்ஸ் லான்ச் பண்ணாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு புது டேலண்ட் எப்படி வர போகிறாங்க. உண்மையாகவே ஒரு சாங் மாண்டாஜும் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக அந்த சாங்கை எலிவேட் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டிரெக்டர் ரமேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நவீன் அதுக்கு முன்னாடி நந்தகுமார் சார், என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன் மதியான கூட்டம் நான் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அவருடைய படம் மாதிரி ஃபீல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து ஒரு அன்போடு வேலை செஞ்சார். ஸோ நந்தகுமார் சார் பெரிய 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 வெற்றியை சந்திக்கணும் இந்த படத்தில். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய டீம் நைட்டு பூரா ஒரு படத்துக்கும் போஸ்டர்ஸ் சாலிடாக ஓட்டுவாங்க. நான் கூட ஒரு படத்துக்கு முன்னாடி நாள் நாங்கள் போயிடுவேன் அவரோட அந்த ஷெட்டுக்கு போயிட்டு பசங்களோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக அங்கே இருந்துட்டு வருவேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீமு. ஸோ நந்தகுமார் சார் ஜெயிக்கணும், அவருக்காக. அதுக்கப்புறம் நவீன், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்களாம் ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் வாசிக்கும் போது எனக்கும் அவருக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஒரு வாட்டியும் மாற்றி மாற்றி வின் பண்ணுவோம். அவன் வாசிக்க போகிறானால எனக்கு பயமாக இருக்கும், ஏன்னா எல்லா வாட்டியும் அவன் வின் பண்ணிடுவாங்க. அவன் இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ எத்தனையோ ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு பேமெண்ட்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அப்போ தான் பட்டிங் ஸ்டேஜ். அப்போ நவீன் வாசிக்க வருவான். என்கிட்ட கேட்பான், என்ன மச்சான் அவனுக்கு காசு கொடுத்தாங்களா அப்படின்வான். இல்லைடா கொடுக்கலடா அப்படின்னு உடனே சொல்லிட்டு ஃப்ரீயாக வாசிச்சுட்டு போவான். ஸோ அவ்வளோ எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு நட்புக்காக வாசித்தான். அதே மாதிரி நான் முதல் படம் வெயில் பண்ணும்போது என்னுடைய முதல் பாடல் நவீன் தான் வாசிக்கணும்னு ரொம்ப பர்டிகுலராக வாசித்தான் எனக்கு, வெயிலோட விளையாடி. அந்த மாதிரி எங்களுடைய நட்பு. ஸோ பாடணும்னு கேட்டான், ஆப்வியஸாக ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கொடுத்தேன். இந்த படத்தோட சாங்ஸ் நல்லா இருக்கு. விஷுவலாக சாங்கை எலிவேட் பண்ணுறாங்க, விஷுவலாக நல்ல ஒர்க்கு. ஐ விஷ் பெஸ்ட் ஆஃப் லக். வில்லம்பு டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும், ஏன்னா என் நண்பர் மியூசிக் போட்டிருக்கான். ஓகே, தேங்க்யூ.